السلام عليكم ورحمة الله وبركاته. أحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن ربكم الله الذي خلق السماوات والأرض في 6 أيام ثم استوى على العرش يدبر الأمر ما من شفيع إلا من بعد إذنه ذلكم الله ربكم فاعبدوه أفلا تذكرون. صدق الله العظيم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய இரவிலே 9வது தராவீஹை நிறைவு செய்துவிட்டு இன்றைக்கு ஓதப்பட்ட சூரத்து தௌபாவுடைய கடைசி பகுதி முடிவுற்றது. அடுத்ததாக சூரத்து யூனுஸும் ஓதி முடிக்கப்பட்டது. இதனுடைய சுருக்கத்தை நாம் இப்பொழுது பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்ணியமானவர்களே, சூரத்து தௌபா என்று சொல்லக்கூடிய இந்த சூறாவிலே சில சம்பவங்களை நாம் இப்பொழுது பார்ப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வந்த பிறகு மதீனாவிலே ஒருவர் இருந்தார். அவர் கிறிஸ்துவ அறிஞரிடத்திலே தௌராத் மற்றும் இன்ஜீல் வேதங்களை கற்றறிந்த ஒரு மார்க்க மேதை என்று சொல்லலாம். அவருடைய பெயர் அபு ஆமீர். இவருக்கு என்ன நோக்கம், என்ன ஆசை என்று சொன்னால், இந்த அரபு தேசத்திற்கு நாம் நிறைய மார்க்க விஷயங்களை கற்றிருக்கிறோம், நாம் தான் தலைவராக வர வேண்டும் என்ற ஆசை அவருக்கு அவருடைய மனதிலே குடிகொண்டிருந்தது. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வந்த பிறகு அங்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அந்த அபு ஆமீர் என்று சொல்லக்கூடிய சந்திக்கிறார். நீங்கள் என்ன மார்க்கத்தை கொண்டு வந்திருக்கின்றீர்கள் என்று நபியிடத்திலே இந்த மனிதர் கேட்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், நான் பரிசுத்தமான மார்க்கத்தை கொண்டு வந்திருக்கிறேன். இந்த மார்க்கம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய மார்க்கமாகும் என்று சொல்லுகிறார். அதற்கு அபு ஆமீர், நானும் அதே மார்க்கத்தில் தான் இருக்கிறேன் என்று சொன்னவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், நிச்சயமாக நீங்கள் அந்த மார்க்கத்தில் இல்லை என்று சொன்னவுடன் அபு ஆமீர் மறுபடியும் சொல்லுகிறார், ஓ முஹம்மதே, நீங்கள் இந்த மார்க்கத்திலே தேவையில்லாததையெல்லாம் நீங்கள் புகுத்தி விட்டீர்கள் என்று சொன்னதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் அப்படி செய்யவில்லை, நான் அப்படி செய்யவும் மாட்டேன், தூய்மையான வெண்மையான மார்க்கத்தையே நான் கொண்டு வந்திருக்கிறேன் என்றார். அதற்கு அந்த அபு ஆமீர் சொன்னார், நம்மில் பொய்யரை, நாம் இருவர் அல்லவா, நம்மில் பொய்யரை மிக கொடூரமாக இறைவன் அழிப்பானாக என்று கூறினார். இதுல நாம் இருவரில் யார் பொய் பேசுகிறோமோ அந்த பொய் பேசக்கூடிய நாம் இருவரிலே அல்லாஹ் அவர்களை கொடூரமாக அழிப்பானாக என்று அபு ஆமீர் சொன்ன மாத்திரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இறைவா நீ அப்படியே செய்வாயாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு ஆமீன் சொல்லிவிட்டார்கள். அதற்கு பிறகு அருமைக்குரிய சகோதரர்களே, அன்றிலிருந்து அவனுடைய பெயர் அயோக்கியன் அபு ஆமீர் என்பதாக சொல்லப்படுகிறது. கண்ணியமானவர்களே, இப்படி இருக்கக்கூடிய நேரத்திலே உஹது யுத்தம் ஆரம்பமாகிறது. உஹது யுத்தத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்லுகிறார், முஹம்மதே, உங்களுக்கு எதிராக நான் யுத்தத்திலே கலந்து கொண்டு உங்களிடத்தில் நான் யுத்தம் செய்வேன் என்பதாக சொல்லுகிறார். அந்த யுத்தத்திலே முஸ்லிம்களுக்கு தோல்வி ஏற்பட்டாலும் அருமைக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய உதவி நிறைய கிடைத்தது. அடுத்ததாக ஹுனைன் என்று சொல்லக்கூடிய யுத்தத்திலே ஹவாஜின்கள் வர்க்கத்தை சேர்ந்த அந்த யுத்தத்திலே முஸ்லிம்கள் வெற்றி பெறுகின்றார்கள். முஸ்லிம்கள் வெற்றி பெற்ற பிறகு இந்த அபு ஆமீர் என்று சொல்லக்கூடியவர், இனிமேல் நாம் மதீனாவில் இருந்தால் எல்லா வகையிலும் முகம்மதை எதிர்த்து விட்டோம், இனிமேல் மதீனாவில் இருந்தால் நமக்கு உயிருக்கு ஆபத்தாகிவிடும் என்று நினைத்து ஷாம் என்று சொல்லக்கூடிய சிரியா நாட்டிற்கு தப்பி ஓடிவிடுகிறார். தப்பி ஓடிவிட்டு அங்கே சிறிது காலம் தங்கி ஒரு யோசனை சொல்லுகிறார். என்னவென்று சொன்னால்,
இவருடைய தோழர்கள் எல்லாம் இங்கே இருக்கின்றார்கள். எங்கே? மதீனாவில். தாலபா என்று சொல்லக்கூடிய அந்த முனாஃபிக் எங்களுடைய முக்கியஸ்தரிடத்துல கடிதம் எழுதுகிறார் ஷாமிலிருந்து இந்த அபு ஆமீர். அருமையான நண்பரே, நான் ஹெர்கல் நாட்டு மன்னருடைய உதவியை பெற்றுவிட்டேன். முஹம்மது எதிர்ப்பதற்கு நான் ஹெர்கல் நாட்டு மன்னருடைய உதவி நான் பெற்றுவிட்டேன். பெரும் படையோடு, சக்தி வாய்ந்த படையோடு நான் மதீனாவிற்கு வருவேன். அங்கே வந்து முஹம்மது நான் வெற்றி கொள்ளுவேன். அதனால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், மதீனாவிலே குபா என்று சொல்லக்கூடிய இடத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து ஹிஜ்ரத்தை சென்று முதல் முறையிலே தங்கிய இடம் குபா என்று சொல்லக்கூடிய பகுதி. அந்த பகுதியிலே கட்டப்பட்டிருக்கக்கூடிய மஸ்ஜிதுடைய பெயர் தான் மஸ்ஜிதே குபா. அந்த குபா என்று சொல்லக்கூடிய பள்ளிவாசலுக்கு அருகிலேயே பக்கத்திலேயே நீங்கள் ஒரு மஸ்ஜிதை கட்ட வேண்டும். அந்த மஸ்ஜிதை கட்டிவிட்டால் அந்த மஸ்ஜிதிலே நான் வந்து தங்கிக் கொள்ளுவேன். அங்கிருந்து நான் முகமது அவர்களையும் அவருடைய சகாக்களையும் நான் அங்கிருந்து அவர்களை நான் விரட்டி விடுவேன் என்பதாக கடிதம் மூலமாக தெரியப்படுத்தி 12 முனாஃபிகீன்கள் ஒன்று சேர்ந்து ஒரு மஸ்ஜிதே குபாவிற்கு அருகிலேயே ஒரு மஸ்ஜிதை அமைக்கின்றார்கள். மஸ்ஜிதை அமைத்துவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே இந்த முனாஃபிகீன்கள் போய் சொல்லுகின்றார்கள், ஓ முஹம்மது, யா ரசூலல்லாஹ், நீங்கள் இந்த மஸ்ஜிதை திறந்து வைத்தால் உங்களுடைய பொற்கரங்களால் நீங்கள் திறந்து வையுங்கள், உங்களுடைய பரக்கத் இந்த மஸ்ஜிதிற்கு வேண்டும் என்று அழைப்பு விடுக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தபூக் யுத்தத்திற்கு பயணத்திலே ஈடுபட்டிருந்த காரணத்தினால் நான் தபூக்கு சென்று திரும்பி வந்த பிறகு நான் இதிலே கலந்து கொள்கிறேன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டார்கள். அப்பொழுதுதான் அருமைக்குரிய சகோதரர்களே ஒரு ஆயத் இறக்கப்படுகிறது. அது 3 ஆயத்துகள். எப்படி என்று சொன்னால், சூரத் தௌபாவுடைய 107, 108, 109 வசனங்கள் அருளப்பட்டு என்ன கட்டளை இடுகிறான் என்று சொன்னால், அல்லாஹ், நபியே, நீங்கள் அந்த மஸ்ஜிதிலே தொழ வேண்டும். அந்த மஸ்ஜிதிலே இந்த முனாஃபிகீன்கள் கட்டினார்களா, அதுல அதனுடைய மஸ்ஜிதுடைய பெயர் என்னவென்று சொன்னால் மஸ்ஜிதே லிரார், குழப்பம் விளைவிக்கக்கூடிய பள்ளி பேரு, பித்னா பிடிச்ச பள்ளி. அந்த பள்ளி வாசலிலே நீங்கள் தொழ வேண்டாம் என்ற அந்த வசனங்கள் இறக்கப்பட்ட பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், உடனே சஹாபாக்களை அழைக்கின்றார்கள். மாலிக் பின் துக்ஷம் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய சஹாபி, மகான் பின் அதி என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, ஆமிர் பின் சகன் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, இன்னொரு சஹாபி, 4 சஹாபாக்களையும் அழைத்து அந்த மஸ்ஜிதை இடித்து தரைமட்டமாக்கி தீ வைத்து கொடுத்தது என்பதாக கட்டளையிடுகின்றார். உடனே இந்த சஹாபாக்கள் சென்று 4 சஹாபாக்கள் சென்று இடித்து தரைமட்டமாக்கப்பட்டு அங்கே கொளுத்தப்பட்டு அந்த இடத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குப்பைகளை கொட்டுவதற்கும் கழிவு பொருட்களை போடுவதற்கும் அசுத்தமான பொருள்களை அங்கே போடுவதற்கும் கட்டளையிட்டார் என்பதாக நாம் தப்சீரிலே பார்க்கின்றோம். அதற்கு பிறகு அருமைக்குரிய சகோதரர்களே, அந்த அபு ஆமீர் என்று சொல்லக்கூடியவர் ஷாமிலேயே வசித்து யாருமே கேட்பாரற்று அனாதையாக இருந்து விடுகிறார். இந்த அபு ஆமீர் யார் தெரியுமா? ஹல்லலா என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி. எல்லோருக்கும் நமக்கு தெரிந்த செய்தி, படித்திருக்கிறோம் வரலாற்றிலே. இந்த ஹல்லலா ரலியல்லாஹு அன்ஹு சஹாபி தன்னுடைய மனைவி முதல் இரவிலே மனைவியோடு அவர்கள் இருந்துவிட்டு போருக்கு அறிவிப்பு வந்தவுடன் உடனே அவர்கள் போரிலே கலந்து கொள்வதற்காக வண்டி சென்று விடுகின்றார்கள். குளிக்க கூட இல்லை, குளிப்பை கடமையாக்காமல் சென்று விட்டார்கள். போரிலே சென்று புதிய மணமகனாக இருந்த ஹல்லலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போரிலே ஷஹீதாக விடுகின்றார்கள். அவருடைய தந்தை தான் இந்த அபு ஆமீர். இந்த அபு ஆமீர் அவருடைய தந்தை, அவருடைய மகன் தான் ஹல்லலா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய செய்தியை நாம் தப்சீரிலே பார்க்கின்றோம். அருமையானவர்களே, அல்லாஹ் உத்தரவிடுகிறான் என்னவென்று சொன்னால், அந்த பள்ளிவாசல் நீங்கள் தொழாதீர்கள், தொழுவதற்கு தகுதியான இடம் தக்வா, இறையச்சத்தின் மீது கட்டப்பட்ட அந்த மஸ்ஜிதே குபாவில நீங்கள் தொழுங்கள் என்பதாக அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிடுகிறார். அந்த மஸ்ஜிதினுடைய சிறப்பு என்னவென்று சொன்னால், உம்ராவுக்கு செல்லக்கூடியவர்கள், ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடியவர்கள் அந்த மஸ்ஜிதிலே யாராவது 2 ரக்காத் நஃபில் தொழுவாரையானால் ஒரு உம்ராவுடைய நன்மை கிடைக்கும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்.
ஒவ்வொரு சனிக்கிழமை சுபுக்கு பிறகும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதே நபவியிலே சுபு தொழுது விட்டு அங்கிருந்து கால்நடையாக நடந்து வந்து இங்கே 2 ரக்காத் நபில் தொழுவார்கள் என்பதாக நமக்கு ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள் இருந்து கிடைக்கிறது. ஆக கண்ணியமானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எந்த அளவுக்கு தொந்தரவு கொடுத்தார்கள் என்று பார்க்கின்ற பொழுது, எப்படியாவது நபியை மட்டம் தட்ட வேண்டும் என்ற நோக்கத்திலே அவர்கள் செயல்பட்டார்கள். அதை அல்லாஹ் முறியடித்த சம்பவத்தை நாம் இதிலே பார்க்கிறோம். அடுத்ததாக நான் ஓதிய ஒரு ஆயத், சூரா யூனுஸ் என்று சொல்லக்கூடிய அத்தியாயம். இன்ன ரப்பக்குமுல்லாஹு அல்லதீ ஹலக ஸமாவாதி வல் அர்த ஃபீ சித்ததி அய்யாமின் ஸும்ம ஸ்தவா அலல் அர்ஷி யுதப்பிருல் அம்ர் மா மின் ஷஃபீஇன் இல்லா மின் பஅதி இஸ்னிஹி ஸாலிகுமுல்லாஹு ரப்புக்கும் ஃபஅபுதூஹு அஃபலா தஸக்கரூன். நிச்சயமாக உங்களுடைய இரட்சகனான அல்லாஹ் எத்தகையவன் என்று சொன்னால், அவன் வானங்களையும் பூமியையும் 6 நாட்களில் படைத்து பின்னர் ஆட்சி புரிவதற்காக தம் அரிசின் மீது சரியாக அமர்ந்தார். எல்லா காரியங்களையும் அவன் நிர்வகிக்கிறான். அவனுடைய அனுமதிக்கு பின்னரே இல்லாமல் அவனிடம் பரிந்துரைப்போர் எவரும் இல்லை. அவனேதான் அல்லாஹ் உங்களுடைய இரட்சகன். எனவே அவனையே நீங்கள் வணங்குங்கள். நீங்கள் சிந்தித்து பார்க்க கூடாதா? அப்பலா தஸக்கரூன் என்பதாக அல்லாஹ் இந்த ஆயத்திலே சொல்லி காட்டுகிறார். இப்பொழுது சஹீஹான ஹதீஸிலே நாம் பார்க்க முடிகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதாவது 6 நாட்கள் என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு 6 நாட்கள் தேவையில்லை. அல்லாஹ் மிகப்பெரிய சக்தி உடையவன். 6 கட்டங்களாக 6 பகுதிகளாக, எப்படி வானம் எங்க இருக்க வேண்டும், பூமி எங்க இருக்க வேண்டும், சூரியனை எங்க வைக்க வேண்டும், சந்திரன் எப்படி இருக்க வேண்டும், நட்சத்திரத்தை எவ்வளவு தூரத்திலே வைக்க வேண்டும், மனிதர்கள் இந்த உலகத்திலே நிம்மதியாக வாழ்வதற்குண்டான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து ஆகு என்று சொன்னால் ஆகிவிட்டது. 6 கட்டங்களாக அதை ஆக்கினார். 6 நாட்கள் என்பதல்ல. அருமைக்குரிய சகோதரர்களே, கண்ணியமானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சனிக்கிழமை அன்று அல்லாஹ் பூமியை படைத்தார். சனிக்கிழமை அன்று அல்லாஹ் பூமியை படைத்தார். ஞாயிற்றுக்கிழமை அன்று மலைகளை படைத்தார். பெரும் பெரும் மலைகளை, அதாவது மரம் மட்டைகளை, மரம் செடி கொடிகளை திங்கட்கிழமை அன்று படைத்தார். பொருத்தக்கேடான காரியத்தை செவ்வாய்க்கிழமைகளிலே படைத்தார். பிரகாசத்தை, ஒளியை புதன்கிழமையிலே படைத்தான். கால்நடைகளை வியாழக்கிழமை என்று படைத்தான். மனிதனை வெள்ளிக்கிழமை அசருக்கு பிறகு படைத்தான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அருமைக்குரிய சகோதரர்களே, வியாழக்கிழமை என்று சனிக்கிழமையிலும் அல்லாஹ் பரக்கத்தை செய்கிறான். வியாழக்கிழமைகளிலும் சனிக்கிழமைகளிலும் அல்லாஹ் பரக்கத்தை செய்கிறான். காரணம், வியாழக்கிழமைக்கு பிறகு வெள்ளிக்கிழமை வருகிறது, வெள்ளிக்கிழமை முடிந்தால் சனிக்கிழமை வருகிறது. இடைப்பட்ட இந்த வெள்ளிக்கிழமையிலே பரக்கத்தை செய்கிறான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஞாயிற்றுக்கிழமைகளை கேட்டார்கள். ஞாயிற்றுக்கிழமை பற்றி கேட்கின்ற பொழுது, மரங்கள் வைப்பதற்கும் வீடு கட்டுவதற்கும் உகந்த நாளாகும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சுவர்க்கம் அன்றுதான் கட்டப்பட்டது. ஞாயிற்றுக்கிழமை அன்றுதான் சுவர்க்கம் கட்டப்பட்டது. இன்னும் சொன்னார்கள், அருமைக்குரிய சகோதரர்களே, திங்கட்கிழமை பற்றி கேட்டார்கள். பிரயாணத்திற்கும், ஒரு பிரயாணம் செல்வதற்கும் வியாபாரத்திற்கும் உரிய நாளாகும். இந்த நாளில் தான் ஹஜ்ரத் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வியாபாரத்திற்காக பிரயாணம் செய்து தக்க லாபத்தை அடைந்தார்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அடுத்தது செவ்வாய்க்கிழமை பற்றி சொன்னார்கள். இது இரத்தத்துடைய நாளாகும். அன்னை ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு மாதவிடாய் ஏற்பட்ட நாள் செவ்வாய்க்கிழமை. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மகன் ஹாபீலை கொலை செய்த நாள் செவ்வாய்க்கிழமை. ஹஜ்ரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், அவர் புதல்வர் யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனின் சூனியக்காரர்கள், ஃபிரௌனின் மனைவி ஆசியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஆகியோர் ஷஹீதாக்கப்பட்ட நாள் இந்த செவ்வாய்க்கிழமை. இந்த நாளில் ரத்தம் குத்தி எடுப்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பலமாக தடுத்தார்கள். இப்லீஸ் பூமிக்கு அனுப்பப்பட்ட நாளும் செவ்வாய்க்கிழமை தான். நரகம் சிருஷ்டிக்கப்பட்ட நாளும் செவ்வாய்க்கிழமை. ஆதமுடைய மக்களின் ஆன்மாவை, ரூஹை கைப்பற்றுவதற்காக வேண்டி இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இடத்திலே பொறுப்பு ஒப்படைக்கப்பட்ட நாளும் செவ்வாய்க்கிழமை தான். அருமைக்குரிய சகோதரர்களே, இதை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்லி காட்டுகின்றார்கள். அடுத்தது புதன்கிழமையை பற்றி கேட்டார்கள். நகசான நாள் என்பதாக சொன்னார்கள்.
பிறவுனை அவனை சார்ந்தோரும் தண்ணீரில் அழிக்கப்பட்ட நாள் புதன்கிழமை. ஆது சமூக கூட்டத்தினரும் சாலிஹு சமூகத்தினரும் அழிக்கப்பட்டது புதன்கிழமை. இன்றைய நாளில் நகம் வெட்டி கொள்வதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்து விளக்கப்பட்டிருக்கின்றார்கள். புதன்கிழமை நகம் வெட்டுவதை விலக்கி இருக்கின்றார்கள். இவ்வாறு வெட்டுவது வெண் குஷ்டத்தை உண்டு பண்ணுவாம். கல்வி போன்றது ஆரம்பிப்பது நல்லது. புதன்கிழமையிலே மதரசாவிலே சேர்ப்பதற்காக வேண்டி பிள்ளைகளை சேர்ப்பது நல்லது. புதன்கிழமை அன்று பள்ளி கல்லூரிகளிலே பிள்ளைகளை படிப்புக்காக வேண்டி சேர்ப்பு வைப்பது நல்லது என்பதாக சொல்லப்படுகிறது. வியாழக்கிழமை அவர்கள் நாட்டங்கள் நிறைவேறக்கூடியது, அரசர்களை யாராவது சந்திக்கக்கூடிய நாள் உகந்த நாளாகும் என்பதாக சொல்லப்படுகிறது. இன்றுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எகிப்து அரசரிடம் சென்று தங்கள் தேவையை பூர்த்தி செய்து கொண்டார்கள். ஹாஜரா அம்மையார் அவர்களை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு காணிக்கையாக சமர்ப்பிக்கப்பட்ட நாளும் வியாழக்கிழமை என்பதாக சொன்னார்கள். வெள்ளிக்கிழமை பற்றி சொல்லுகின்ற பொழுது நிறைய சிறப்புகள் இருக்கிறது. குறிப்பாக சொல்லுகின்றார்கள், திருமணம் செய்வதற்கு உரிய நாள் ஜும்மாவுடைய நாளாகும். காரணம், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா உம்மாவும், யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் ஜுலைகா உம்மாவும், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் ஹஜ்ரத் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் புதல்விகளையும், ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பல்கீஸ் உம்மாவையும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அவர்களையும் திருமணம் செய்த நாளும் இந்த வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய நாளாகும் என்பதாக சொல்லப்படுகிறது. இன்றைய நாளில் யார் ஒருவர் நகம் வெட்டி கொள்வாரோ, ஜும்மாவுடைய நாளில் நாளைக்கு யார் நகம் வெட்டி கொள்வாரோ அவருடைய நோயை அல்ல அவருக்கு போக்கி ஆரோக்கியத்தை தருகிறார் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆக கண்ணியமானவர்களே, இப்படிப்பட்ட சிறப்பான அந்த நாட்களை நமக்கு அல்லாஹ் நசீபாக்கி வைப்பானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.